ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். இன்னைக்கு இந்த குறளை பார்க்கலாம். நம்ம நேர்மையுடையவர் நேர்மை இல்லாதவர் என்பது அவரவர் செயலாலேயே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நேர்மையாக இருக்கிறோமா நேர்மையாக இல்லையா அப்படிங்கிறது அவரவர் செயல்களாலேயே நமக்கு தெரிஞ்சிடும். நேர்மையற்றவர் அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள்ல நம்ம பார்க்கலாம். அதனால நம்மளை ஒருத்தவங்க நம்மளை அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா நம்மளை நேர்மையாக இருக்கிறோமா, இவங்க நல்ல செயல் செய்கிறாங்களா இல்லை கெட்ட செயல் செய்கிறாங்களா அப்படின்னு அவங்களால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுதான் வள்ளுவர் அப்பவுமே சொல்லியிருக்காரு நடுவுநிலைமைன்ற அதிகாரத்தில். அதனால் நம்ம செய்கிற செயல் நேர்மையானதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய உள்ள அர்த்தம். நேர்மையற்றவராக இருக்காமல் நேர்மையுடையவங்களாக இருந்தால் தான் நம்ம இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும். எல்லாரும்